ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ஃபிஷரி சயின்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய நாட்களில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஃபிஷரி சயின்ஸ் சம்மந்தமாக எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்து உடனே கொண்டு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது நாளையிலேருந்து மீன்வள பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை ஜூன் 2 தொடக்கம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட துணைவேந்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2025 முதல் 26 ஆண்டுக்கான இளநிலை படிப்புக்கான இணையதள விண்ணப்பங்கள் ஜூன் 2 முதல் வரவேற்கப்படுகின்றன. இப்பல்கலைக்கழகத்தில் 10 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் ஒரு இணைந்த கல்லூரி மூலம் 5 மீன்வளம் சார்ந்த 4 ஆண்டு படிப்புகள் மற்றும் 3 தொழிற்சார் படிப்புகள் என மொத்தம் 8 பட்ட படிப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? அதாவது மீன்வள அறிவியல் படிப்பை நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது பிஎஃப்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதில் வந்து தூத்துக்குடி, பொன்னேரி மற்றும் தலைஞாயிறு கல்லூரிகளில் நடத்தப்படுகின்றன. நாகையில் உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரியில் மீன்வள பொறியியல், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் என 2 ஆண்டு பிரிவுகளில் இளநிலை தொழில்நுட்ப பிடெக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வரங்களாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது மீன்வள அறிவியல் படிப்புகள்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரக்கூடிய படிப்புகள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லி பார்த்தா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரியா? என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ மாணவர் சேர்க்கையை வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னா, அதாவது அரசு வழிகாட்டுதலின்படி ஐசிஆர் ஒதுக்கீடு 18 இடங்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இடங்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு 4 இடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% ஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு மற்றும் தொழிற்கல்வி மாணவர்கள் அதாவது ஒகேஷனல் குரூப்பில் இருக்காங்க அவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். மேலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் வசிப்பவர்களுக்கு 7 இடங்களும் மீனவர்களின் குழந்தைகளுக்கு 25 இடங்களும் சரியா சேர்க்கை நடைபெறுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எத்தனை இடங்கள், மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னா, அதே போல் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு சரியா என்ஆர்ஐ கோடால வரவங்களுக்கு 14 இடம், வெளிநாட்டினருக்கு 5 இடங்களும், காஷ்மீரில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு 2 இடங்களும், சுயநிதி மீன்வள படிப்புக்கு சரியா 20 இடங்களுமான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. மீனவர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு பிரிவின் கீழ் இளநிலை அதாவது மீன்வள அறிவியல் அதாவது பிஎஃப்சி இருக்கு பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பிற்கு 6 இடங்களும், இளநிலை தொழில்நுட்ப கல்விக்கு சரியா பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா 1 இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ கட்டணம், அதாவது இப்பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் உணவு கட்டணம் அனைத்தும் தமிழ்நாடு மீனவ நலவாரியம் மூலம் வழங்கப்படுகிறது. மீனவ சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது இந்த எந்த வெப்சைட்டில் இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா www. அதாவது admission.tnjfu.ac.in இணையதளம் மூலம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். விண்ணப்பத்துக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரூபாய் 300. சரியா? யாருக்குன்னா பட்டியலினத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3300, மற்றவர்களுக்கு அதாவது SC ST கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு வந்து 300. சரியா? BC MBC கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா 600 விண்ணப்ப பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் 27 வரைக்கும் நாளையில் ஆரம்பித்து 27 வரைக்கும் நம்ம டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது சிறப்பு பிரிவினரின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மட்டும் அதற்கான தகுதி சான்றிதழை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். இதுலேயே என்ன ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கலந்தாய்வில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா 812221 சரியா 44031 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.